ஒரிஜினல் பராசக்தி அன்னைக்கு வந்தபோது பாட்டு என்ன தெரியுமில்ல, வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு. ஆக உங்க மீடியாக்கள் வந்து பராசக்தி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றதுல ஒரு கேம்பெயின் பண்றீங்கிறது தெரியும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அடி உதையெல்லாம் வாங்கினவங்க நாங்கள் பலான்னு ஒரு அறை இன்னைக்கு காது கொய்யுங்க. 50 வருஷம் ஆச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம். எவன் தலைவன் எவன் நடத்துறான் யார் லீட் பண்றான் ஒண்ணுமே தெரியாது. அண்ணாவை ஜெயிலில் தட்டாங்க, எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வெளியில கொஞ்சம் பேர் தான். சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழ்நாடு இவ்வளவு தீவிரமா ஈடுபடல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவ்வளவு பெருசா நேரு பயந்துட்டாங்க. இலக்கியங்கள் இருக்குது, இலக்கணம் இருக்குது, ஹிந்தியில் என்ன இருக்குது. பெரியார் ஏன் காட்டு மராட்டி மொழின்னு சொன்னார்? நீ பழைய மொழியாவே வச்சுக்கிட்டு இருக்கடா, அறிவியலுக்கு அதை பயன்பட அந்த காட்டு மராட்டி மொழி அது யூஸ் ஆகாத அழிஞ்சு போயிடுன்றார். 56 இன்ச்சு மார்பழகர் வந்து ராமனு கோயில் கட்டுறாரு, நேருவை திட்டுறாரு, நேரு ஐஐடி கட்டினார். எது தேவை? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க. இதை நான் கற்றுக்கிட்டாக்க எனக்கு பொழப்பு நடக்குமா? அவ்வளோதான். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். பராசக்தி திரைப்படம் வெளியாச்சுல சார், அது வந்து மொழிப்போர் அடிப்படையா வச்சுதான் வெளியாயிருக்கு. ஆனா அந்த மொழிப்போர்ல சில காட்சிகள் எல்லாத்துலயும் அண்ணாக்கு துணையா நெடுஞ்செழியன் இருக்கிறதாவும், ஆனா இந்த படத்துல கலைஞர் தான் ஆதரவா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அடி உதையெல்லாம் வாங்கினவங்க நாங்கள் தான் பெரிய பாதிப்பில் ஆளாக. இன்னும் சொல்லப்போனால் எனக்குன்னு தனியாக ஒரு போலீஸ் அதிகாரியை போட்டாங்க மொழிப்போர். அந்த மொழிப்போர் நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். மொழிப்போரை உருவாக்கின அந்த மாணவர்கள் பல பேர் வந்து ஸ்டாண்டி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்காங்கங்கிறது போலீஸுக்கு வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் நானுன்னு முடிவு எடுத்தாங்க. அடி வாங்கினேன் போலீஸுக்கு. வா பலான்னு ஒரு அறை இன்னைக்கு காது கொய்யுங்குது. 50 வருஷம் ஆச்சு. எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த தலைவர் எங்கே இருக்கார், இந்த தலைவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல. கூட என்னோட இன்னொருத்தர் யார் மாட்டார்னா என்ஆர் கிருஷ்ணன் என்னுடைய சீனியர். அவர் பொள்ளாச்சியில் டாக்டர் உயிரோடு இருக்காரு என்னன்னு தெரியாது. அவரும் என்னையும் தான் பிடிச்சிட்டாங்க. நான் வந்து சின்ன பையனாக அவர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடித்த உடனே அப்போ தான் எங்கள் வார்டன் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்தது. உடனே வார்டன் என்னமோ நடக்குதுன்னு கீழே வந்து பார்த்தாக்கா போலீஸ் உள்ள நிற்கிது. யாரை கேட்டு உள்ளே வந்தீங்கன்னார். அன்றைக்கி அமானுல்லா பைக்குங்கிற அந்த வார்டன் மாத்திரம் எல்லாம் இருந்தால் நான் செத்து போயிருப்பேன். அந்த அளவுக்கு அடி உதையெல்லாம் வாங்கினோம். அன்னைக்கு கலைஞர் எடுத்தெடுப்பில் ஜெயிலில் தட்டாங்க, அண்ணாவை ஜெயிலில் தட்டாங்க, எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வெளியில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. யார் நடத்தின ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம். எவன் தலைவன் எவன் நடத்துகிறான் யார் லீட் பண்ணுறான் ஒன்றுமே தெரியாது. அங்கங்கே தகவல் வரும், அப்படி அப்படியே போய் நிற்பான், இது பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் போய் நான் பேசி மாட்டிக்கிட்டேன், உள்ளே தள்ளிடுவேன். நான் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளில் மாட்டினுவோம். அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அப்படியே இதாக இருந்தது. என்ன காரணம்னாக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்திய வந்து ஆட்சி மொழியா கொண்டு வந்தப்ப அது வேண்டாம். 64ஆம் வருஷத்து வரையிலும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும். 64வது வருஷம் 1964 குடியரசு தினத்திலிருந்து ஆங்கிலம் முழுதுமாக அகற்றப்பட்டு இந்தி மட்டுமே தேசிய மொழியாக இருக்குங்கிறது சட்டம் கொடுத்துட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி 64ஆம் வருஷம் அந்த 65ஆம் வருஷம் அந்த ஜனவரி இதில் வந்து அந்த நகலையெல்லாம் கொளுத்தி இது பண்ணும்போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் அது அமைதியாக போயிருக்கும், ஒன்றும் பிரச்சனையே பெருசாக இருந்திருக்காது. மதுரையில் திமுக அலுவலகத்துக்குள்ளார போந்து உள்ளே இருந்தவங்கள அடி போத்த அடித்தோம். அப்போ யார் பெருசாக அடிப்பட்டது யாருன்னாக்கா காளிமுத்து, சீமானுடைய மாமனாராக இருக்கார். அவர் அந்த காளிமுத்து சபாநாயகராக இருந்தார், அமைச்சராக. அவங்களெல்லாம் அடித்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்க. மாணவர்களை அடிச்சுட்டாங்கன்னு தகவல் வந்த உடனே சாதாரணமாக இருந்த ஒரு போராட்டம், ஒரு மறியல் உண்ணாவிரதம் இந்த மாதிரி போயிருக்க வேண்டிய போராட்டம் பயங்கரமாக ரயில் நிறுத்த போராட்டம், பஸ் நிறுத்த போராட்டம் போய் திருப்பூரில் வந்து 2 போலீஸ் அதிகாரிகள் நெருப்பு வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழ்நாடு இவ்வளோ தீவிரமாக ஈடுபடலை.
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவ்வளோ பெருசா நேரு பயந்துட்டார். இந்த நேரு இல்லை, அப்போ உயிரோடு இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி ஆடி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தியை அமைச்சு மாணவர்கள் கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. அதில் வந்து அவங்க சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க. அன்னைக்கு உளுந்தது தாம்மா காங்கிரஸ். அன்னைக்கு அந்த 65ஆம் வருஷம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உளுந்த காங்கிரஸ் காமராஜர் 2 பேரும் சேர்ந்து உளுந்தாங்க. ஏன்னா காமராஜர் வந்து ஹிந்தி வந்தால் என்னன்ற மாதிரி கேட்டார். பெரியார் கூட அந்த சமயத்துல பெரியார் சொன்னாரு. காமராஜர் சப்போர்ட் பண்ணிட்டு பெரியார் கழட்டு போனார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்குனது 1930 உருவாக்குனது பெரியார். அதே பெரியார் 65 நடக்கும்போது காமராஜரை ராஜாஜி பின்னாடி இருக்காருங்கிறதுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வேடிக்கை என்னன்னா 1930 இந்தியை கொண்டு வந்தது ராஜாஜி. அந்த ராஜாஜி 1965 இந்தியை எதிர்த்து போராடுறார். அன்னைக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினது பெரியார் 1930. அந்த பெரியார் 1965 வந்து இந்திய ஆதரிச்சு நிற்கிறார் காமராஜரை காப்பாற்றுறதுக்காக. அன்னைக்கு போன காமராஜர் தான். அதோட முடிஞ்சு போச்சு. அதோட இன்னைக்கு வரலும் காங்கிரஸால் எந்திரிக்க முடியல. தேசிய கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளார வரல. அந்த அளவுக்கு அது தீவிரம். இன்றைக்கி நீங்கள் போய் கேளுங்க, இன்றைக்கி இருக்கிற பசங்க கூட யாரை ஹிந்தி படிக்கிறாங்க, என்னத்துக்கு படிக்கணும்? இன்றைக்கி ஏஐ எல்லாம் வந்ததுக்கு பிறகு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு மொழியெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா. மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ நடத்திக்கிட்டு போ, வச்சுக்கோ. ஹிந்தி எந்த அளவுக்கு பரப்பிட முடியும்? நீ இப்போது இவ்வளோ கட்டாயப்படுத்திட்ட. ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை தவிர வேறு எங்கே ஹிந்தி பேசுகிறாங்க? ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு நம்ம தயார். இப்போ ஆங்கிலம் எப்படி நமக்கு வந்தது? உலகம் முழுவதும் அது பேசப்படுதுங்கிறது மாத்திரம் இல்லாமல், அது மாத்திரம் இல்லை காரணம், அறிவியல் மொழி. இன்றைக்கி எவன் சைனாக்காரன் கண்டுபிடிச்சாலும் சரி, ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சாலும் சரி, ரஷ்யன்காரன் கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த ஆராய்ச்சி கட்டுரை ஆங்கிலத்தில் வெளிவந்தால் தான் அங்கீகாரம் கிடைக்குது. அப்போ தான் நமக்கு புரியுது. இப்போ ஹிந்தியை பற்றி பேசும்போது சொன்னாங்க, தமிழில் எல்லாத்தையும் கொண்டு வரணுன்னாங்க. எல்லாத்தையும் தமிழில் கொண்டு வரது அவ்வளோ சுலபம் கிடையாது. சில வார்த்தைகளை ஆங்கிலத்திலிருந்து அப்படி தமிழுக்கு மாற்றிக்கணும். ஆற்றிங்கிறது வந்து நல்ல ரத்த குழாய், வெயினுங்கிறது கெட்ட ரத்த குழாயின்னு எழுதுறது அர்த்தம் எவ்வளோ தூரத்துக்கு எழுதுவீங்க? அதை வெயினாகவே யூஸ் பண்ணிக்க. ஆற்றியாகவே யூஸ் பண்ணிக்கும்போது என்கிட்ட இது தமிழாசிரியர்கள்லாம் ரகலைக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டுக்கு KMnO4 எழுதுனீங்க, அதுதான் சிம்பல். பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை தமிழ் எப்படி பொறுத்துவேன்? நடக்காது. கலைஞர் வந்து எல்லாத்தையும் தமிழில் கொண்டு வரணும், அறிவியலை வந்து தமிழில் கொண்டு வரணுங்கிறதுக்காக புத்தகங்கள் முதல்ல எழுதப்பட்டோங்கிறதுக்காக ஒரு அறிவியல் தமிழ் மன்றம் ஒன்று ஆரம்பித்தார். அதில் வந்து எல்லாருமே தமிழாசிரியர்களாக போட்டாங்க. மருத்துவத்துக்கு என்னையும் சாமுவேல் நைட்டுங்கிறவர் வந்து பொறியியல் துறைக்கும் போட்டாங்க. சாமுவேல் நைட்டு பிரமாதமாக வேலை செஞ்சார். கலைக்களஞ்சியம்னு 2 புக்கு பப்ளிஷ் பண்ணார். இருக்குது, என்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணார். நான் நிறைய கட்டுரைகள், தமிழ் கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தமிழ் மன்றத்தை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் கவலைப்பட்டு நானும் அதை பற்றி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மொழி உயிரோடு இருக்கணும்னா அது வர்த்தகத்துக்கு பயன்படணும், அறிவியலுக்கு பயன்படணும். 2 இல்லைன்னா அது அந்த மொழி அழியத்தை தவிர ஒரு வழியே கிடையாது. இப்போ தமிழ் அழியும்னு சொல்கிறீங்க? ஆமாம், வர்த்தகத்துக்கு அது பயன்படணும். வர்த்தகத்துக்கு பயன்படணும்னா இன்றைக்கி இருக்கிறது வந்து பெரிய கன்சியூமர் யார், கன்சியூமர் மார்க்கெட் வச்சுருக்கோம் யாருன்னு கேட்டிங்கன்னா சைனீஸ். இன்றைக்கி இங்கிலீஷ் படிக்கிறத விட இன்றைக்கி சைனீஸ் படிக்கணும். இங்கிலீஷை வச்சுக்கிட்டு நான் ஒரு தடுமாறி இருக்கிறேம்மா. நான் ஐரோப்பா போக வேண்டியிருந்தது. ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஜெனீவாவில் போய் இறங்குறேன். ஏர்போர்ட்லேயே நான் காலி, இங்கிலீஷ் இல்லை. அப்புறம் ஜெனீவா அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் இது சுற்றுலாத்தலம், உலகம் முழுவதும் வர்றாங்க. கடைகளில் போர்டு போட்டிருக்கு, இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹியர்னு. அங்கே தான் நீங்கள் போய் பேச முடியும். அப்படி மாட்டிக்கிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா உலகம் முழுவதிலும் பரவலாக பேசுகிற மொழின்னு எடுத்தாக்கா ஸ்பானிஷும் லாட்டின் தான். ஸ்பானிஷ் தான் இருக்குது, இங்கிலீஷ் இல்லை. இப்போ லண்டன்லேருந்து பாரிஸ் போகிறேன், நோ இங்கிலீஷ். அங்கே போய் எல்லாம் கையில் காட்டி அவர் தமிழ்லேயே பேசிக்கிட்டு போயிட்டேன் நான். இது எப்படி போகணும், இது எப்படி போகணும், கையில் சாய்க்கு காட்டி போய். ஆக இங்கிலீஷை கற்றுக்கிறதுனால வந்து எல்லாம் இது பண்ண அறிவியலுக்கு அந்த மொழி பயன்படுது, அந்த எழுத்துக்கள் பயன்படுது. அதனால் அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். இலக்கியங்கள் இருக்குது, இலக்கணம் இருக்குது. ஹிந்தியில் என்ன இருக்குது? துளசிதாஸ் ராமாயணத்தை தவிர வேறு என்ன இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது? அதில் என்ன புக்கு இருக்குது?
சார் இப்போ இந்திக்கு எதிராக அவ்வளோ பெரிய வரலாறு நமக்கு இருக்கு. ஆனா இப்பயும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா சார்? இப்போ எல்லாரும் தமிழை அதிகமா பேசுறது இல்ல, தமிழ் வழி கல்வி பயிர்றது இல்ல அப்படின்னு நம்மளே பேசுறோம். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கா? ஆமாம், வெள்ள தமிழினி சாகும்ன்றார் பாரதியார். ஏன் சொன்னார்? பெரியார் ஏன் காட்டு மராண்டி மொழின்னு சொன்னார்? நீ பழைய மொழியாவே வச்சுக்கிட்டு இருக்கடா, அறிவியலுக்கு அதை பயன்பட அந்த காட்டு மராண்டி மொழி அது யூஸ் ஆகாத அழிஞ்சு போயிடுன்றார். கவிதை எழுதுறதுக்காக ஒரு மொழி தேவையில்லைம்மா, இலக்கியம் படிக்கிறதுக்காக ஒரு மொழி தேவையில்லை. என் வாழ்வுக்கு அது ஆதாரமாக இருக்கணும், அப்போ தான் நான் அதை படிப்பேன். சரி, இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? தமிழும் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்னு உயிர் மூச்சுக்கு மூச்சு தான் இருக்குது, அதில் உயிரை காணுமே. அதனால தான் நம்ம வந்து இந்த கட்டுரையில் அந்த மாதிரி எழுதி நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். என்னுடைய எழுத்து நடையை வந்து தமிழாசிரியர்கள் எதிர்த்தாங்க. நான் அதை ஒத்துக்க முடியாது. நாங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரி நான் வேலையில் இருக்கும்போது மருத்துவ அகராதின்னு ஒன்று இது பண்ணாங்க. லலிதா அமைச்சர் தலைமையில் இதெல்லாம் பண்ணாங்க. நாவலர் தான் அந்த புக்கை வெளியிட்டார். வெளியிடும்போது க்ளீனாக சொல்லிட்டார், அந்த ஆங்கில வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துகிற இந்த புக்கெல்லாம் யாரும் படிக்க முடியாது. எந்த புது கண்டுபிடிப்பும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கலை. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அலோபதி மெடிசனை பொறுத்தவரையிலும் ஒரு புது ஆராய்ச்சி கூட, ஒரு புது இது கண்டுபிடிப்புகள் கூட இந்தியாவில் நடக்கலை. எல்லாமே ஐரோப்பிய நாடுகள், அது பூராவும் இங்கிலீஷில் வருது. அப்போ இங்கிலீஷ் தெரியாமல் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும்? இப்போ தமிழை நம்ம காப்பாற்றணும், தமிழை வளர்க்கணும்னா என்ன சார் பண்ணணும்? அறிவியல் மொழியாக மாற்றணும். அறிவியலுக்கு அதில் ஒரு கிரேட் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இந்திய மொழிகளில் கம்ப்யூட்டருக்கு பயன்படுகிற மாதிரி ரெடியாக தயாராக இருந்த மொழி தமிழ் மாத்திரம்தான். அது தெரியுமில்ல? கலைஞர் வெளியிட்டார், தமிழ் செயலின்னு வெளியிட்டார். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் வந்து உலகம் முழுவதிலும் வந்து தமிழை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த வகையில் நம்ம தப்பிச்சிட்டோம். இப்படி நம்ம கொண்டுட்டு போகணும். இந்த மாதிரி அறிவியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மொழிகளை மாற்றலைன்னா எப்படி உருப்பிடுவீங்க? நம்ம 56 இன்ச்சு மார்பழகர் வந்து ராமனு கோயில் கட்டுறாரு, நேருவை திட்டுறாரு, நேரு ஐஐடி கட்டினாரு. எது தேவை? ஒரிஜினல் பராசக்தி அன்னைக்கு வந்தபோது படம் வந்த 3வது நாள் தடை செய்யப்படும் இதாகிடுச்சு. கலைஞரே அதை சொன்னார். பராசக்தியை பற்றி பரபரப்பு செய்திகள் படம் தயாரிப்பாளர்கள்ட்ட யாருங்கிறதுல பரபரப்பு வந்தது. அதில் கதாநாயகனை நடிக்கிற நடிகர்கள் போட்டதில் வந்து பரபரப்பு வந்தது. அதை எழுதிய எழுத்தாளர் மேலே வந்து பரபரப்பு வந்தது. அந்த படம் வெளியிடப்பட்ட போது தடை செய்யப்படும் என்ற பரபரப்பு வந்தது. இத்தனை பரபரப்புகள் மத்தியில் வந்த படம் அது அப்படின்னார். 3வது நாள் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸு, 3வது நாள் படம் பேன் பண்ணிட்டு போகிறாங்க. நான் இப்போ ஸ்கூலில் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி இந்த படம் வந்து பேன் பண்ணுறாங்களா. நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிறதுனால திராவிட இயக்கத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்களா அந்த படத்தில். உடனே எங்கள் அப்பா டிக்கெட் புக் பண்ணிட்டார். நாங்கள்லாம் போய் பார்த்தோம். போய் பார்த்தா மொதல் சீனே டைட்டில் ஒரு பெண் வந்து டைட்டில் டான்ஸ் ஆடுது, டைட்டில் அப்படியே ஓடுது. பாட்டு என்ன தெரியுமில்ல? வாழ்க வாழ்கவே வளமாறியமது திராவிட நாடு. திராவிட நாடு பிரிவினை கேட்டுக்கிட்டு ஆரம்பித்து வந்து 49ஆம் வருஷத்தில் இந்த பிரிவினையை கேட்டுக்கிட்டு உங்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 3வது வருஷத்தில் இந்த படம் வருது. 52வது வருஷத்தில் இந்த படம் வருது. படம் ஆரம்பத்திலே வாழ்க வாழ்கவே வளமாறு திராவிட நாடு. விசில் அடிக்க ஆரம்பித்தவன் கடைசியில் எல்லோரும் வாழ வேண்டும், நல்லோர்கள் காலம் இது முத்தம்மா நல்லற வாழ்வும் இதேங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு வரும். இல்லாதார் என்ற ஒருவன் இருந்தால் அவன் அடியட்டுமே. இந்த வரிகள்லாம் அந்த பாட்டில் வருது. அதாவது கம்யூனிசம் பேசுறது சகலமாக அந்த படத்தில் காட்டிக்கிட்டாங்க. படம் இப்படி தான் ஓடிச்சுன்னு கிடையாது. பேன் பண்ணுன்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டியில் போட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி போட்டாக்கா அன்னைக்கு இருந்த சென்சார் என்ன நினச்சாங்களோ தெரியல, இதை தடை பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அப்போ சென்சார் இஷ்யூ எதுவுமே வரலையா சார்? தடை பண்ணுறதுக்கு இதுக்கு அன்றைக்கி அச்சு ஊடகங்கள் எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தினமணிக்கு எதிர் பத்திரிகையில் எப்படி போட்டாங்க தெரியுமா? கார்ட்டூனு அட்டப்படத்திலே அந்த கார்ட்டூன் விரைவில் வருகிறது, பரபிரம்மம், கதை வசவு, தயாநிதி அப்படின்னு போட்டாங்க. கதை வசனம் இல்லை, கதை வசவு. ஏன்னா அது வராசிக்கு படம் பூரா திட்டதாக இருக்குது. கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமில்ல? அதே பேரில் ஒரு ட்ராமா எழுதினார், பரபிரம்மம்னு எழுதினார். அப்புறம் சிவாஜி கணேசன் நடித்து பிரச்சார நாடகமாக போட்டார். அதில் தான்
சேரன் செங்குட்டுவன் ட்ராமா, சாக்ரட்டிஸ் ட்ராமாலாம் அந்த பரபிரம்ம ட்ராமாவில் தான் அது படமாக எடுக்கலை. பட் அதெல்லாம் வேறு படத்தில் போட்டு எடுத்தாங்க. அப்படி அந்த அளவுக்கு அது பிரச்சனையெல்லாம் உருவாக்குச்சு. அதே மாதிரி வேலைக்காரி படம், நாத்திக கருத்துக்கள் பயங்கரமாக. அதில் ஒரே ஒரு சீனு வந்து இங்கிலீஷ் சென்சாரே இருந்து வெட்டிட்டாங்க. என்னன்னாக்கா, உன்னை நம்பி நான் வந்து இவ்வளோ அர்ச்சனையெல்லாம் பண்ணி தேங்காய் பழம் இதெல்லாம் செலவு பண்ணனே, அப்படி இதெல்லாம் நான் வச்சுருந்தேன்னா, இந்த பணத்தை நான் மிச்சப்படுத்தியிருந்தேன், என் தந்தையை நான் காப்பாற்றியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு தாம்பாளத்தை எடுத்து அப்படியே அந்த அம்மன் மேலே அடிப்பான். மூஞ்சில் அடித்து எல்லாம் விடுவோம். அம்மன் கண்ணில் இருந்து தண்ணி வர்ற மாதிரி காட்டுவாங்க. அதை வெட்டினாங்க. அது ஒன்றை தான் வெட்டினாங்க. நாத்திக கருத்துக்கள் அவ்வளோ பயங்கரமாக போயிடுச்சு. மடங்கள்ங்கிறது வந்து விபச்சார விடுதிகள் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மடங்களில் வந்து நடக்கிறது பூரா விபச்சாரம்னு காட்டினாங்க படத்தில். அது எழுப்பினது, அது வந்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டாங்க. அது காட்டு தீயாக மாறினது பராசக்தி படத்தில். அந்த அந்த படத்தை பேன் பண்ணாங்கன்னு இன்னும் பெரிய பயங்கரமாக ஓடி தள்ளிச்சு. அது சிவாஜி அவர்களே சொன்னார், ஒரே இரவில் நான் உச்சத்துக்கு போனேனே அப்படின்னு. அன்றைக்கி கலைஞர் எங்கேயோ போயிட்டார். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஆரம்பமாக அமைஞ்சது. அது மாதிரியான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த சீனெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டே வர்றீங்க. இப்போ இந்த பராசக்தி படத்தில் நிறைய முக்கியமான வசனங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. நீதி பரவட்டும் அதெல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, இந்தி அரக்கின்றதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்திக்கு எதிராக இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னா அந்த மொழிப்போர் தமிழ் அடிப்படையாக வச்சு தமிழை கற்றுக்கணுன்றதை வச்சு தானே அந்த மொழிப்போரே நடந்தது. ஆனால் இப்போ அதோட தாக்கம் இல்லைன்னா அந்த பராசக்தி படமும் ஓடலையா? பராசக்தி படம் எப்படி ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ அதிகமாக ஓடலை அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அதை நேற்று ஒருத்தர் வந்து சொன்னாங்க, தியேட்டர் காலி சார், கூவி கூப்பிட்டாங்க. நாங்கள் அப்புறம் அந்த தியேட்டர் பக்கம் போனேன், பெரிய க்ரௌட் நின்றுக்கிட்டு இருந்தது. ஆக உங்கள் மீடியாக்கள் வந்து பராசக்தி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுல ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்கிறது தெரியுது. இல்லை சார், நடந்ததை தான் சொல்கிறது. நடந்ததை சொல்லணுங்கம்மா, நடந்தால் தான் சொல்லக்கூடாது. இப்போ நீங்களே மொழி போருக்கு அந்த ஆர்வம் தமிழ் மேலே இல்லை அப்படின்றீங்க. இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு அந்த மைண்ட் இருக்கிற சூழ்நிலையில் முதல்ல சொல்லிட்டோம், வர்த்தகத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு மொழி பயன்படலைன்னா அந்த மொழி வாழாது, நடக்காது. சமஸ்கிருதம் ஏமா காலியாச்சு? வரவே இல்லையே, அது பயிற்சி மொழியாகவே இல்லையே. 3% காரணங்க உயிரை கொடுத்து காப்பாற்றுறானுங்க, அந்த மொழியை ஏற்றுக்கலையே யாரும். ஏமா நம்முடைய மொழியில் அறிவியல் இல்லாமல் இருந்ததா? சர்ஃபோஜி மகாராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் ஆண்டவர், மகாராஷ்டிரா மராத்தி மன்னர். தமிழில் அப்படியே மெடிக்கல் புக் எழுதியிருக்காருமா, சுத்தமான தமிழ். யாழ்ப்பாண லைப்ரரியில் தமிழில் மருத்துவ புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய நண்பர் டாக்டர் குமரேசன் இருக்கார், இஎன்டி சர்ஜன், இன்னும் லீடிங் ப்ராக்டிஷனர். அவர் காது மூக்கு தொண்டை மருத்துவத்தை வந்து தமிழில் புக்கு வெளியிட்டார். ரஷ்யா வெளியிட்டுச்சு அந்த புத்தகத்தை, சோவியத் நாடு வெளியிட்டுச்சு. இருக்குது, நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மருத்துவ ரீதியான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்னதான் பிரமாதமாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய மூளை உங்கள் தாய்மொழியில் தான் சிந்திக்கும். அதை ஞாபகம் வச்சு. உங்களுக்கு தமிழ் தான் உங்கள் தாய்மொழின்னா உங்கள் மூளை வந்து தமிழ் மொழியில் தான் சிந்திக்கும். நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறத பூரா அதை கிரகிச்சிக்கிட்டு அதை தமிழாக்கம் பண்ணி அதை வந்து தான் அப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நம்முடைய மூளையினுடைய பெரும்பகுதி மொழிபெயர்ப்புக்கு பயன்பட்டு போகுது. சிந்திக்கிறது, புதுசாக சிந்திக்கிறது ஒன்றுமே இல்லை. சொல்லிக் கொடுக்குறத மனப்பாடம் பண்ணி படிக்கிற ஆளுங்களாக தான் நம்ம இருக்கிறோம், திருப்பி சொல்கிற ஆளுங்களாக தான் இருக்கிறோம். நானாக என்ன கண்டுபிடிச்சேன்? 40 வருஷம் டாக்டராக இருந்தேன். என்னுடைய கண்டுபிடிப்பு என்ன? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் டு த மாடர்ன் மெடிசன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் மாடர்ன் மெடிசன்? நவீன மருத்துவத்துக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? ஒன்றுமே கிடையாது. என்ன கிழிச்சேன்? வாத்தியார் சொல்லி கொடுத்தா மனப்பாடம் பண்ணி தீர்ப்பு வச்சா நான் பாஸ், அவ்வளோதான். அறிவியலுக்கு வரணும். அறிவியல் நமக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி தஞ்சாவூர் கோயில் கோபுரத்தை வந்து ஆள் மாற்றி ஆளுக்கு இப்படி தான் கட்டியிருப்பான் ஆள் மாற்றி ஆள் சொல்கிறான். இன்னும் எவனுக்கு தெரியல. அந்த கல் எப்படா 80 டன்னு 300 டன்னுன்றாங்க. இப்போ முதல்ல சொன்னது வந்து 80 டன், இப்போ 300 டன்னு. கிரேன் இல்லாமல் எப்படி மேலே கொண்டு போனான் யாருக்கும் தெரியல. அணை கட்டுறதுங்கிற ஒரு கான்செப்டே யாருக்குமே தெரியாத ஒரு காலத்தில் கல்லணை கட்டி வச்சுருக்கான், தண்ணியை கட்டுப்படுத்துகிறான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்பேற்பட்ட அறிவுள்ள ஒரு தமிழனுக்கு ஏன் இவ்வளோ இது? இன்னொன்று சொல்கிறோமா, ஆழ்வார் பாடல்கள் எடுத்திங்கன்னா சர்ஜரி ஒரு இல்லைன்னு எழுதுகிறான். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போருங்கிறான். உன்னை எப்படி நான் கும்பிடணுன்னாக்கா, கத்தியில் அறுத்து அப்புறம் அந்த புண்ணை ஆத்திரத்துக்கு நெருப்பு வச்சு சுட்டாலும் கூட மருத்துவம் மேலே அவ்வளோ துன்புறுத்தினா கூட மருத்துவம் மேலே எப்படி ஒரு நோயாளி ஆசையோடும் பாசத்தோடு இருக்கானோ அந்த மாதிரி பாசத்தை உங்ககிட்ட காட்டணும். மாளா காதல் நோயாளன் போல் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போல் ஆழ்வார் எழுதுகிறார். என்ன அர்த்தம்? ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அதை அறுக்கணும், சர்ஜிக்கல் ரிமூவல். அந்த அப்படி அறுத்த போது ஏற்பட்ட புண்ணை எப்படி ஆத்துறதுனாக்கா சுடணும், காட்டரைசேஷன். சர்ஜரி ரெண்டே என்ன முடிச்சாச்சு, சர்ஜிக்கல் ரிசெக்ஷன், காட்டரைசேஷன் முடிஞ்சு போச்சு. வாளால் அறுத்து சர்ஜிக்கல் ரிசெக்ஷன், சுடினும் காட்டரைசேஷன். 1500-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கான் ஆழ்வார். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, உன்னை எப்படி நான் பின்பற்றி போகணுன்னாக்கா, அறுவை சிகிச்சையின் போது அந்த மூச்சையில் அந்த இது கோக்கும் போது, மூச்சையில் தைக்கும் போது அந்த நூல் எப்படி அந்த ஊசியை பின்தொடர்ந்து போகுதோ அது மாதிரி நான் உன் பின்தொடர்ந்து வரணும்னு இன்னொரு ஆழ்வார் எழுதுகிறான். இந்த அளவுக்கு மருத்துவ ஞானம் நமக்கு இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது அது எப்படி வர்த்தக மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க? அப்படியெல்லாம் இருந்ததை என்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய மருத்துவத்தை பயன்படுத்துகிற டாக்டர்கள், அந்த இந்திய மருத்துவர்கள் கழுத்தில் ஸ்ட்ரெத் போட்டு வச்சுட்ருக்காங்க. ஸ்ட்ரெத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சித்த வைத்தியத்தில் 15 நாடிக்கு மேலே இருக்குதுன்னா, கர்ப்ப நாடி, சப்த வாத நாடி, பித்த நாடி, கப நாடின்னு சொல்லிட்டு பல்ஸை பார்த்து சொல்லிவிடுவாங்கம்மா. அந்த திறமை எங்கே போச்சு? வெள்ளைக்காரன் உள்ளே அவன் சூட்டு கோட்டு போட்டு உட்காந்துட்டு நீ சூட்டு கோட்டு போட்டு உட்காந்துட்டு முடிச்சு விட்டேன், உன் கதையெல்லாம் முடிச்சு போச்சு. எய்ட்ஸ் நோய்க்கு நான் அதிகாரியாக இருந்தேன் தடுக்கிறதுக்கு. அப்போ அந்த சித்த வைத்தியர்கள் கொண்டு வந்தாங்க, குருதிப்பாண்டுன்னு ஒரு புக்கை எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. 200 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த எய்ட்ஸை பற்றி சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி சித்த வைத்தியத்தில் இருக்குது. அதை படித்து பார்த்தா அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சித்த வைத்தியத்துக்கு தாமரம் டிபி சானிட்டோரியத்தை எய்ட்ஸுக்காக கொடுத்தோம். அவங்க சொதப்பிட்டாங்க. லேட் பண்ணாமல் தமிழ் வைத்தியத்தில் எய்ட்ஸுக்கு மருத்துவம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமாக நின்னது நான் தான் நின்னேன். அது கொண்டு ஆகணும்னு நின்னேன். சரி, இவ்வளோ இருக்கும்போது அதை தமிழ்நாடு அரசு ஒழுங்காக காப்பாற்றலையா? தமிழை வளர்க்கறதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா? அதான் நான் சொல்கிறேன். இலக்கியங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறத அர்த்தம் இன்னொரு சிலப்பதிகாரம் நமக்கு தேவையில்லைம்மா. சங்க இலக்கியத்தை விட நீங்கள் பெருசாக நீங்கள் எழுதி கிழிச்சிட முடியாது. சங்க இலக்கியங்களை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலே லிட்ரேச்சர் கிடையாது, உலகத்திலே எந்த இலக்கியமும் கிடையாது. அதை விடவா நீ கிழிச்சிட போகிற? சிலப்பதிகாரம் சொல்லாதையா சொல்லிட்டு போகிறேன், இல்லை குரலில் சொல்லாதையா சொல்லிட்டு போகிறேன். இனி புது புத்தகங்கள் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு என்ன தேவை, இன்றைக்கி இருக்கிற சமூக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்கு என்ன தேவை, அதுக்கு தயார் பண்ணு. அப்போ தான் மொழி வளரும். யார் அதை தயார்படுத்தணும்? நான் சொல்லிட்டு போகிறேன், அழுதுகிட்டு இருக்கிறேன், நீங்களாம் தான் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே தமிழில் தான் நடத்துகிறீங்க. அப்போது இங்கிலீஷ்ல பேசிருந்தா எவன் கவனிச்சிருப்பான்? அப்ப தமிழுக்கான உயிர் இருக்குல்ல தானே சார்? புரியறதுக்கான மொழியா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வர்த்தக மொழியா மாறாத மொழியாவும் அறிவியல் மொழியாவும் மாத்தணும். அதுக்கான முயற்சிகள் ஈடுபடணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு எதுவும் செய்ய வேண்டாமா? தமிழ்நாடு அரசு செய்யணும்ல. இந்த அரசாங்கம் அதை செய்யல. ஜெயலலிதா வந்த உடனே அறிவியல் தமிழ் மூணாங்க. சரி, இப்ப கூட அந்த கலை சொற்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஒரு பக்கத்துல அது நடக்குது. தமிழ் வளர்ச்சி இதுன்னு சொல்லி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அதுவும் செய்கிறாங்க. சரியா இது பண்ணலையே, கொண்டு வரலையே. அந்தக்கான ஆர்வத்தையோ தமிழில் படிச்சிருந்தவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எப்படி அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறீங்க, மடிக்கணினி எல்லாம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி பண்ணணும். தமிழை படிச்சுட்டு வந்தால் உனக்கு இது கொடுப்பேன். அதெல்லாம் இருக்கு தானே சார்? தமிழ் வழி கல்வி, மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி சொல்கிறேன். தமிழ் வழி கல்விங்கிறதுல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காமல் தமிழ் மீடியத்தில் படிக்கிறது அல்ல, தமிழ்லேயே எல்லாத்தையும் படிக்கணும். அதை பண்ணணும். இப்போ நாங்கள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படித்தோம்மா, அங்கே தெலுங்கு ஆந்திரா மிக அதிகம். அதனால் எங்களுக்கு மருத்துவ தெலுங்குன்னு எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க.
அங்கே ஸ்டாண்டில் அது ஒரு பாடம் மருத்துவத்தில். ஏன்னா பேஷண்ட் வந்து தெலுங்கில் பேசுவான், எனக்கு தெலுங்கில் புரியணும், நான் தெலுங்கில் திருப்பி சொல்லணும். ஆக அங்கே அந்த இடத்துக்கு எனக்கு தெலுங்கு தேவை. அதனால் ஸ்டாண்டில் படிக்கிறவங்களும் இது மருத்துவ தெலுங்குன்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வேலைக்கு போகிறவங்க, துபாயில் வேலைக்கு போகிறவங்க உருது தெரிஞ்சாகணும், அரபி தெரியணும், அந்த ஊர் மொழியை நமக்கு தெரியணும். அது மாதிரி நம்ம வந்து கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னா வேலை வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா இன்றைக்கி ஒன்று வச்சு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க. இதை நான் கற்றுக்கிட்டாக்க எனக்கு பொழப்பு நடக்குமா, எவ்வளோதான். அறிவை விசாலப்படுத்துவோம், தெளிவாக தெரிஞ்சுக்குவோங்கிறத கதையெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இதனால் எனக்கு லாபம் இருக்கும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும், எனக்கு வருமானம் வரும்னா தான் ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. இல்லாட்டி போனால் காலி ஆகிடும். பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.